வேளாண்மையையும் உழவர்களும் செழிக்க நமது மரபு விதைகளை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்திச் செல்வது நமது ஒவ்வொருவரும் கடமை. அதன் ஒரு முயற்சியாக வேலூரில் நடந்த ஒரு பிரம்மாண்ட திருவிழா குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாரம்பரிய மரபு விதைகளே உழவர்களின் பேராயுதம். நம் முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து கொடுத்த அந்த பேராயுதத்தை இன்றைக்கு இழந்து நிற்கிறார்கள் உழவர்கள். அதிக விளைச்சல் என்ற பொய்யை நம்பி மறு விளைச்சலுக்கு உதவாத வீரிய விதைகளை கையில் எடுத்த நாம் நம் மண்ணுக்கான மரபு விதைகளை இழந்து ஒவ்வொரு முறையும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் கையேந்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அழிந்து போய்விட்டன என்று நம்பிக்கொண்டிருந்த நமது பாரம்பரிய காய்கறிகள், கிழங்குகளை எல்லாம் ஒரே இடத்தில் நம் கண்முன் கொண்டு வந்து பார்ப்போரை பிரமிக்க வைத்தது தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு. 90 தக்காளி ரகங்கள், 90 கிழங்கு வகைகள், 30 ரக கத்திரிக்காய், 60 ரக மிளகாய், பல ரகங்களில் வெண்டைக்காய், மக்காச்சோளம், பாகற்காய், அவரை என 800க்கும் அதிகமான மரபு காய்கறிகள், கிழங்குகளை கண்காட்சிக்கு வைத்தது மட்டுமின்றி அதன் விதைகள் விற்பனையும் செய்யப்பட்டது. வேலூரில் 2ஆம் ஆண்டாக நடந்த இந்த திருவிழா பார்ப்போரை பரவசம் அடையச் செய்து இயற்கை வேளாண்மைக்கு அழைத்து சென்றது என்று கூறினால் அது மிகையல்ல. இந்த வருஷம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ வெரைட்டிஸ், கத்திரிக்காய் ஆகட்டும், சுரைக்காய் ஆகட்டும், தக்காளி வெரைட்டி ஆகட்டும், நாங்கள் உலகத்திலேயே பார்க்காததெல்லாம் சேர்ந்து இருக்கு. இது இருக்கிறதுலே பிரம்மாண்ட லெவலில் இன்னும் ரீச் அவுட் ஆகணும். அவங்களோட கஷ்டங்கள்லாம் அவ்வளோ நல்லா புரியுது. நாங்கள் வீட்டு தோட்டத்தை நடத்துகிற எங்களுக்கே அதை ரகத்தை காப்பாற்றணுங்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். இவங்கெல்லாம் இவ்வளோ லெவலில் எல்லாருமா சேர்ந்து செய்கிற அந்த யுனைட்டி இருக்கு இல்லையா, அது எங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் ரொம்பவே உற்சாகம் தான். அது கண்டிப்பாக எங்களை மாதிரி இருக்கிறவங்களால அவங்களுக்கும் இன்னும் ஹாப்பினஸ். நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ நாங்கள் ஸ்டால் போட வந்திருக்கிறது வேலூர் ஸ்டால் போட வந்திருக்கோம், கிழங்கு ஸ்டால் போட வந்திருக்கோம். நிறைய விதை செடிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் மக்களும் பரப்ப நல்லா விவசாயம் பண்ணி எங்கள் வயல்லே எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணி நான் செஞ்சு எல்லாரும் கொண்டு வந்திருக்கேன். நஞ்சில்லா உணவுக்கு மரபு விதைகளே அடித்தளம். இவற்றை உழவர்கள் பயன்படுத்தும் போது பல்லுயிர்கள் பெருகி மண் வளமாகும் என்றும், அப்போது அதில் விளையும் உணவு அருமருந்து என்கிறார் மாநில வளர்ச்சி கொள்கை குழு உறுப்பினரும் மண்புழு அறிஞருமான சுல்தான் இஸ்மாயில். வருங்காலத்து சன்னதி நலமாக இருக்க வேண்டும் என்றால் இதான் சரியான கட்டம். இந்த கட்டத்தில் இப்போ தமிழ்நாடு அரசு கூட ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சரியான ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லுயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்து தக்காளி எத்தனை வகை, கத்திரிக்காய் எத்தனை வகை, கிழங்குகள் எத்தனை வகை உங்களால் பார்க்க முடியும். சத்தியம் தொலைக்காட்சி மூலியமாக பாருங்கள். பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் ஒன்று தோணணும். என்ன தோணணும்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பல்லுயிரை பெருக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ தெரியாது எனக்கு. ஆனால் இந்த மாதிரி விவசாயிகளால் செய்ய முடியும். இங்கேருந்து கிடைக்கிற விதைகளை கொண்டு போய் இன்னும் பல பேர் இதை யூஸ் பண்ணி உபயோகித்து சிறப்பாக்கி மண்ணை கொண்டாடி அதில் உருவாக்குற பயிர்களை உருவாக்கி இதை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்து நலமான வருங்காலத்தை உருவாக்குவோம். நோய்களை விளைவிக்கும் போலிகளின் பிம்பத்தை உடைத்து மரபு விதைகளை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த திருவிழாவின் நோக்கம் என்கிறார் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் உழுதுவுன் சுந்தர். இப்போ அடுத்த தலைமுறைன்றது அது தயாராக இருக்குது. இந்த விதைகளை கொண்டு போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. நோய் பெருகிட்டே இருக்கு. இப்போ இதை யார் கட்டுப்படுத்த முடியும்? இந்த நோய்கள் பெருகிறத ஒரே தீர்வுனா விவசாயிகள் நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்ணால் மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். அப்போ இதுக்கான முதன்மை ஆணிவேராக இருக்கிற விவசாயிகள் இதில் புரிதல் ஏற்படுத்துறாங்க. அதுக்கு தான் அந்த நிகழ்வே. அவங்க புரிதல் எடுத்துக்கிட்டு இந்த விதைகளை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களும் நல்லாடினும் அடுத்த தலைமுறைக்கு இந்த நலனை கொண்டு போகணுன்றது தான் இதோட நோக்கம். நம்ம தாத்தா பாட்டிங்க பயன்படுத்தியிருப்பாங்க, ஆனால் நம்ம விட்டுட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுவய சொர இருக்கு. சொரக்கா நம்ம என்ன பார்ப்போம், ஒரு அரை அடி ஒரு அடி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு 5 அடி 6 அடிக்கு ஒரு சொரக்கா இருக்குது. பீக்கிங்கா 3 அடிக்கு இருக்குது. இதெல்லாம் அவங்க வாழ்நாளில் பார்த்தே இருக்க மாட்டேன். எப்பனா அவங்க தாத்தா காலத்தில் ஏதோ இருந்திருக்கும், அந்த விதை பார்த்துருப்பாங்க, ஆனால் அது நினைவிலே இருக்காது. இங்கே அதை பார்க்கும்போது அவங்க புத்துயிர் அலையிறாங்க. இப்படி இது நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் இது என் விதை கிடைக்கல, இங்கே இன்னும் வச்சிருக்கீங்களா, இது அழியாமல் இருக்குதா? அவங்களுக்கு ஆச்சரியமே என்னன்னா, இன்னும் இது அழியாமல் இருக்குதா, அப்போ இது எனக்கு விதை கொடுங்க, நான் போய் வளர்க்கணும், என் தாத்தா சொல்லியிருக்காரு, ஆனால் நான் சாப்பிட்டதில்லை, அப்போ சாப்பிட்டு பார்க்கணும். இந்த ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டோம்னாலே அவங்க நம்மளோட வேகமாக போகிறாங்க. இப்போ போன ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மக்களோட வரப்பு சிறப்பாக இருக்குது. இந்த நிகழ்வோட நோக்கன்றது அதுதான், மக்கள்கிட்ட இந்த ஆர்வத்தை தூண்டி விட்டுறணும், அவங்க கொண்டு போயிட்டே
பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இந்திய அளவில் ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்ம பார்க்கலாம். வெறும் வந்து சின்ன ஒரு வேலூருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிகழ்வு இது கிடையாது. இந்திய வரலாற்று நிகழ்வு. இது ஒரு ஆவண நிகழ்வு. இது ஒரு அரசு நினைச்சாலோ இல்லை ஒரு பெரிய நிறுவனம் நினைச்சா நடத்திட முடியாது. இது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 விவசாயிகள் ஒரு 6 மாத காலம் உழைச்சிருக்காங்க இந்த 800 ரகங்களை கொண்டு வருது. இந்த பெரும் முயற்சி தான் இந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கான வித்தா இருக்குதுங்க. மறைக்கப்பட்ட நமது மரபு விதைகளை மீட்டெடுத்து மக்களிடம் சேர்க்க வேண்டியது அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி. ஆனால் விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பின் இளைஞர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். மக்களுடைய தேடல் என்னை ரொம்ப வியக்க வைக்குது. இது மாதிரி மறைந்து வரும் மறைக்கப்பட்ட நம்மளுடைய மரபு விதைகள், மரபு கிழங்குகள் இதையெல்லாம் மீட்டெடுத்து இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை பரவவும் செய்கிறார்கள். இது சாதாரண பணி அல்ல. ஒரு அரசு செய்ய வேண்டிய பணி, ஒரு பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய பணியை இந்த எளிய இளைஞர்கள் செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி. இளைஞர்கள், விவசாயிகள் எல்லாம் இந்த மரபு விதைகளை தேடி தேடி அலைந்து அதை சேகரித்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த மரபு விதை என்பது ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. விதை பன்மயம் அல்லது உயிரியல் பன்மயம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். இந்த பன்மயமானது அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாத்தால்தான் நம்முடைய வாழ்வு என்பது மீண்டும் மீண்டும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் இந்த விதைகளெல்லாம் அழிந்து போய் நம்முடைய சமையல் கலை மறைந்து போய் நம்முடைய வேளாண்மை கலை என்பது மறைந்து போய் ஒரு ஒட்டுமொத்தமாக பன்னாட்டு பண்ணை அடிமைகளாக நாம் மாற வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஆகவே இந்த விழாக்கள் தமிழகம் முழுவதும் நடக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பல்லாயிரக்கணக்கான விதைகள் பாதுகாக்கப்படும். அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் விளைச்சலை ஏற்படுத்தி ஒரு தற்சார்புள்ள வாழ்வுக்கு விவசாயிகள் செல்ல வேண்டும். ஆகவே தற்சார்புள்ள இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்த விதை திருவிழாக்கள் மிகப்பெரிய அளவு உதவி செய்யும் என்று கருதுகின்றேன். இந்த சமூகம் ஆரோக்கியமாக வாழவும் அடுத்தடுத்த தலைமுறை நிலைத்து நிற்கவும் மரபு விதைகள் அவசியம் என்று கூறும் விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பின் தாய்மன் பிரதீப், மக்களிடத்தில் இருந்து விலகி சென்ற மரபு விதைகளை மக்களிடத்தில் சேர்ப்பதே எங்களின் நோக்கம் என்கிறார். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு விதையுமே நம்ம மரபு விதையாக இருக்கணும். அதுலேருந்து வர காய்கறிகளாக இருக்கணும், அதுலேருந்து வர நெல் ரகங்களாக இருக்கணும். அடுத்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேறு எதையுமே கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஆரோக்கியம் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த ஆரோக்கியத்தை கையில் எடுக்கணும்னா இந்த விதை அடி வேர் இருந்து விதையிலிருந்து நம்ம இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாகணும். இந்த விதையிலிருந்து மாறுதல் வந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அடுத்த தலைமுறை நிலைச்சு நிற்கும். 100 வகையான ரகங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தோம்னா மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த காய்கறிகள் பற்றின விழிப்புணர்வு வரணும், அது சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வரணும். இதுதான் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மரபு ரகம் இல்லைன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறது சிரமம். இன்னைக்கு நட்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் விவசாய முறையை சரியாக செய்வது கிடையாதுங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ரகங்களுக்காக விதைக்காக செலவு பண்ணுற காசு ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா உள்ளூர் ரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விதைகளை ஒவ்வொரு முறையும் நம்ம போட்டு போட்டு எடுத்து அந்த புழக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் செய்யணும்னா விவசாயிகள் அடுத்த தலைமுறைக்கு எண்ணத்தை விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ நல்ல விதைகளை நம்ம விட்டுட்டு போகணும். விதை என்பது விதை முதல் விதை வரை இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அது விதையே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீடுதோறும் ஒரு விதை வங்கி உருவாகணும். ஒவ்வொருத்தருமே விதைகளை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்க. நாம் உண்ணும் உணவு நம்முடையதாக இருக்க வேண்டும் என்றால் விதை நம்முடையதாக இருக்க வேண்டும். விதைகளும் குழந்தைகளுமே பூமி தாயின் கடைசி நம்பிக்கை மட்டுமின்றி பெருஞ்செயலுக்கான கருநிலையும் கூட. மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இளைஞர்கள் மத்தியில் விதைத்துச் சென்ற விதைகள் எல்லாம் முளைத்து பயன் தரும் வகையில் இந்த திருவிழா அமைந்தது. இந்த திருவிழா இங்கு தமிழகத்தில் வேலூரில் மட்டும் நடக்கக்கூடாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் இது போன்ற இயற்கை காய்கறி திருவிழானது நடத்த வேண்டும். விவசாயிகளும் இது போன்ற இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய விவசாயத்தை நாட வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.